போன மாசம் நானும் என் பையனும் சாக போறோம்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டு நிறைய பேரை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். அது ஒரு கோவத்துல என்ன அறியாமலே நடந்துருச்சு. நான் அப்படி பண்ற ஆள்லாம் கிடையாது. என் பையனும் என் ஒய்ஃபும் இப்ப நல்லா இருக்காங்க. அவங்க வீட்ல இருக்காங்க. நான் சிறையில இருந்து வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சோசியல் மீடியா பக்கம்லாம் கொஞ்ச நாள் வராம இருக்கலாம்னு தான் இருந்தேன். ஆனா இப்ப நான் வந்து வீடியோ போடுறதுக்கு காரணம், என் ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி நிறைய பேரு தேவையில்லாத வார்த்தைகள்லாம் பேசுறதா கேள்விப்பட்டேன். அது வேண்டாம். நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப தப்பான பொண்ணுலாம் அவங்க இல்ல. என் மேலேயும் என் பையன் மேலேயும் ரொம்ப உசுரா இருந்த பொண்ணு தான். ஏதோ கெட்ட நேரம் எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. அவங்க ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதையும் நான் பார்த்தேன். அதுல அந்த வீடியோ 1 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது, அப்புறம் அவங்க தலையில முடி எடுத்தது, அதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் உண்மைதான். அப்புறம் அவங்க எனக்கு இந்த கஞ்சா, ட்ரக்ஸ், அப்புறம் பையனுக்கு சிகரெட்ல சூடு போடுறது அதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி பழக்கம்லாம் எனக்கு கிடையாது. அது அவங்களுக்கு தெரியும். அவங்க ஏதோ ஒரு கோவத்துல சொல்லியிருக்காங்க. இல்ல பக்கத்துல யாராவது சொல்ல வச்சுதான் சொல்லியிருப்பாங்க. எனக்கு தெரியாது. மக்கள்கிட்ட நான் சொல்லிக்கிறேன். எனக்கு அந்த மாதிரி பழக்கம்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனா அவங்க அந்த வீடியோ போட்டதை நினைச்சு வருத்தப்பட்டதா நான் கேள்விப்பட்டேன். என்னையும் நிறைய பேர் திட்டினதெல்லாம் பார்த்தேன். எனக்கு என்னன்னா 3 முடிச்சு போட்டதுனாலயே ஒரு பொண்ணோட மனசும் உடம்பும் எனக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற கேரக்டர்லாம் நான் கிடையாது. ஆனா எனக்கு அவங்களே என் பையனை விட்டா வேற வாழ்க்கை கிடையாதுன்னு அவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சும் என்ன வேணாம் வேணாம்னு சொல்லும்போது என்னால அதை ஏத்துக்க முடியல. அதனாலதான் அந்த கோவத்துல இப்படி நடந்துடுச்சு. அவங்கள்ட்ட எப்படி மன்னிப்பு கேட்க போறேன்னு எனக்கே தெரியல சத்தியமா. ஏன்னா நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. ஃபியூச்சர்ல நாங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து வாழ்வோமா வாழ மாட்டோமாலாம் எனக்கு தெரியல. ஆனா அவங்க எங்க இருந்தாலும் என்ன பண்ணியிருந்தாலுமே அவங்க என்னோட அச்சியா தான், என்னோட மனைவி தான். அதனால யாரும் அவங்கள திட்ட வேணாம். என் பையன் நல்லா இருக்கணும், அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா அதுக்கு அவங்க வேணும், என் ஒய்ஃப் வேணும். என்னோட பிரச்சனை இப்ப பொதுவெளிக்கு வந்துருச்சு. 4 பேர் 4 விதமா கருத்து சொல்லதான் செய்வீங்க. இதுல என்னன்னா அவங்களுக்கு சப்போர்ட்டா எனக்கு சப்போர்ட்டாலாம் நான் எதுவும் கேட்க விரும்பல. என் குடும்பத்தை நானே அசிங்கப்படுத்திட்டு இப்ப குற்றவாளி நின்னுட்டு இருக்கேன். காவல்துறைக்கு என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவங்க எல்லாமே நான் இன்னைக்கு இங்க இல்ல. அப்புறம் என் பையனை ஒரு 1 மாசம் நல்லபடியா பாத்துக்கிட்ட குழந்தைகள் நல காப்பகத்துக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. ரொம்ப நன்றி மக்களே.